கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய செய்திகளில் காப்பாற்ற போய் சிக்கிய இலங்கை, ஈரானிய மாலுமிகள் விவகாரத்தில் அமெரிக்காவின் கடும் அழுத்தம். மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே நிலவி வரும் போர் சூழல் தற்போது இலங்கை வரை எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. நடுக்கடலில் அமெரிக்கா தாக்குதலுக்குள்ளான ஈரானிய கப்பலிலிருந்து மாலுமிகளை மீட்ட விவகாரத்தில் இலங்கைக்கு அமெரிக்கா பாரிய ராஜதந்திர அழுத்தங்களை கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த மார்ச் 4 அமெரிக்காவின் டொர்பிடோ தாக்குதலில் ஈரானின் டெனா என்ற கப்பல் முற்றாக தகர்க்கப்பட்டது. இத்தாக்குதலில் கொல்லப்பட்ட 84 மாலுமிகளின் சடலங்களை மீட்பதற்கும் காயமடைந்தவர்களை காப்பாற்றுவதற்கும் இலங்கை கடற்படை பாரிய உதவிகளை வழங்கியது. இந்த மனிதாபிமான நடவடிக்கைக்காக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்தை தொலைபேசியில் அழைத்து தனது நன்றியை தெரிவித்தார். இலங்கையின் இந்த மனிதாபிமான நடவடிக்கைக்கு ஈரான் பாராட்டு தெரிவித்தாலும் அமெரிக்கா கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. சர்வதேச ராஜதந்திர வட்டாரங்கள் கசியவிட்டுள்ள தகவல்களின்படி இலங்கையினால் காப்பாற்றப்பட்டு தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈரானிய மாலுமிகளை மீண்டும் ஈரானுக்கு அனுப்ப வேண்டாம் என அமெரிக்கா இலங்கையை கோரியுள்ளது. குறித்த மாலுமிகளிடம் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதால் அவர்களை தடுத்து வைக்குமாறு அமெரிக்கா வலியுறுத்தி வருவது இலங்கையை இக்கட்டான நிலைக்கு தள்ளியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸ் இன் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதினூடாக அறிந்து கொள்ள முடியும்.